குட் மார்னிங்மா. நெக்ஸ்ட்டு வேல்யூ எஜுகேஷனில் நம்ம பார்க்க போகிற மாரல் ஸ்டோரி என்ன அப்படின்னா த ஃபீஸ்ட். சரிங்களா? த ஃபீஸ்ட் அந்த கோட்ஸ் பாருங்கள். The love of family and the admiration of friends is much more important than wealth and privilege. It's was said by Charles குரால்ட். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லவ் ஆஃப் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபேமிலியில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு, கேரிங்க்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த ஒரு ரிச்னஸ்க்கும் வெல்த்துக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரிச்னஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. சரிங்களாம்மா? அதுதான் மீன் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ரீட் பண்ணும்பொழுது ஒரு லைன் பை லைன் நீங்களும் கவனிச்சுட்டே வரணும். சரிங்களா? Once upon a time, there lived a very poor man in a town called Devpur. His name was Gopal Nath. Gopal Nath was a merchant, but bad days had fallen on him as his business failed. He lived in a humble dwelling with his wife Gayatri and their 3 children. அதாவது ஒரு காலத்தில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தார். எங்கே வாழ்ந்து வந்தார்னா தேவ்பூரில். அவர் பேர் கோபால்நாத். சரிங்களா? அவர் ஒரு மெர்ச்சன்ட்னா வணிகம், அதாவது தன்னோட வியாபாரத்தை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க தான் மெர்ச்சன்ட் சொல்லுவாங்க. அவரோட பிஸ்னஸில் ரொம்பவே அவர் குறைவான காசு, போதுமான அளவுக்கு அவருக்கு பிஸ்னஸ் இதுவாகலை. ஸோ அவர் யார் கூட வாழ்ந்து வந்தார்னா தன்னோட மனைவி காயத்ரி கூடயும் 3 சில்ட்ரன்ஸ் கூடயும் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்து வந்தார். One day, through her neighbor's wife, Gayatri came to know that her brother who lived in the same town was holding a big feast. ஃபீஸ்ட்னா விருந்து. சரிங்களாம்மா? ஃபீஸ்ட்னா என்ன? விருந்து. He had invited almost the entire Devpur. On hearing this, Gayatri decided to go for the feast. ஒரு நாள் அந்த ஊர்லேயே இருக்கிற அவரோட காயத்ரியோட தம்பி, சரிங்களா, அவர் கொஞ்சம் ரிச் பர்சன் தான். அவர் ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, இன்வைட் பண்ணியிருக்காரு. என்ன இன்வைட் பண்ணியிருக்காருனா தன்னோட வீட்டுக்கு எல்லாரும் விருந்துக்கு அழைச்சிருக்கிறாரு. இது அவங்க அக்காவுக்கு பக்கத்து வீட்டு ஒரு லேடி மூலியமாக தெரிய வருது. ஸோ அதை தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. She told Gopalnath about her decision. But your brother did not invite you, said Gopalnath. கோபால்நாத் என்ன சொன்னார், இந்த ஊர் ஃபுல்லாக உன்னோட தம்பி கூப்பிட்டாலும் உன்னை அவர் இன்வைட் பண்ணல, நீ எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. Surely they would have forgotten, காயத்ரி எக்ஸ்கிளைம், அதாவது ஆச்சரியமாக கேட்குறாங்க காயத்ரி. அவன் என்னை கூப்பிட்றதுக்கு மறந்துட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சொல்கிறாங்க. He is my brother. I don't need a formal invitation to go to his house. I have made up my mind to go and I will take the children as well, said Gayatri. அவன் என்னோட தம்பி. அவன் என்னை ஃபார்மலாக என்னை இன்வைட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. அவன் கூப்பிடாமே நான் போகிறது தான் நல்லது. அதனால் நான் குழந்தைங்களையும் கையோடு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கோபால்நாத் கிட்ட சொல்கிறாங்க. The next day she went with her children to her brother's house. Everyone there was richly dressed. அதாவது அடுத்த நாள் அந்த விருந்து ஆரம்பிக்க போது அந்த நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் வீட்டுக்கு? அவங்க தம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் அவர் பிரதர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அவங்களோட பிரதரும் ஒய்ஃபும், அவங்க பிரதருக்கும் ஒய்ஃப் இருக்கிறாங்களே, அவங்க 2 பேருமே கூட ரொம்ப ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. காயத்ரி அண்ட் ஹர் சில்ட்ரன் ஆன் த அதர் ஹேண்ட் வேர் இன் பிளெயின் கிளாத்ஸ். தட் வாஸ் த பெஸ்ட் தே ஹேட். அதாவது காயத்ரி போனாங்க இல்லைங்களா, காயத்ரியும் அவங்க பசங்களும் ரொம்ப பிளெயின் கிளாத், ரொம்ப இப்போது ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல் எப்படி ரொம்ப ஒரு புவர் எப்படி போட்டிருப்பாங்களோ அது போல் பிளெயின் கிளாத்ஸ், ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிள் கிளாத்ஸாக இருந்தது. அவங்கக்கிட்ட இருந்ததுலேயே அதுதான் பெஸ்ட்டு கிளாத்து. அது போல். சரிங்களா? காயத்ரி பிரதர் சா ஹர் பட் இக்னோர்ட் ஹர் ப்ரெசன்ஸ். காயத்ரி வந்திருக்கிறத காயத்ரி பிரதர் பார்க்குறாரு. ஆனால் அவர் அவங்கள கண்டுக்கல. பார்த்தும் பார்க்காத மாதிரி என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. Her sister-in-law too did not ask her to come in and sit for meals. அவங்க தம்பியோட மனைவி தான் sister-in-law. சரிங்களா? அவங்க கூட என்ன பண்ணலை, வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லை காயத்ரியை. Gayatri was deeply hurt at this behavior, but she put up with it silently, behaving as if it were her own house. She sat down on the mat with her children to eat. அதாவது அவங்க இந்தமாரி பிஹேவ் பண்ணுறது அவளுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது காயத்ரிக்கு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை,
தன்னோட தம்பியோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்காமல் மேட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. When Gayatri's sister-in-law saw this, she asked rudely, "Why have you come? Your brother did not invite you. You put us to shame in front of whole town in your plain clothes. Please go away." அதாவது அவங்க தம்பியோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட உட்காரும் பொழுது தான் ரொம்ப கோவமாக ரொம்ப ரூடாக வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? உங்கள் தம்பி தான் உங்களை இன்வைட் பண்ணலையே, நீங்கள் ஏன் இவ்வளோ சிம்பிளான ட்ரெஸ்ஸு போட்டு வந்து எங்களை இந்த டவுனில் இருக்கிற பீப்புள்ஸ் முன்னாடி என்னை வந்து ரொம்பவே படுத்துட்டீங்களே, ஸோ நீங்கள் ஏன் வந்தீங்க, இன்வைட் பண்ணாமல் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டாங்க. காயத்ரி வாஸ் ஓவர்கம் வித் ஷேம். ஷி ஃபினிஷ்ட் ஹர் ஃபுட் குயிக்லி அண்ட் வெண்ட் ஹோம். Months passed and Gopalnath's business picked up. He started doing well and the family was better off. Within a few years they were rich. அதாவது காயத்ரி வந்து அந்த மனசு உடஞ்சதோடு சரி எழுந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட குழந்தைங்களை கூட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் மாதம் வந்து போயிடுச்சு. அப்போ கோபால்நாத்தோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் வந்துருச்சு. அவங்களும் வந்து கொஞ்சம் ரிச் ஆகிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்ற பாருங்கள். காயத்ரி's brother and sister-in-law heard about their good fortune. They sent a messenger to Gayatri's house inviting her to their house for dinner. They told the messenger to convey that they would feel very hurt if Gayatri did not come. அதாவது காயத்ரியும் கோபால்நாத் அவரும் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய பணம் பார்த்து கொஞ்சம் ரிச் ஆகிட்டாங்க. அவங்க ரிச்சாக இருக்கிறத பார்த்து ஒரு மெசஞ்சர்னால் அந்த ஊர்லேயே வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் போடுறது தான், சரிங்களா. இப்போது அது மூலயமா வந்து அந்த மெசேஞ்சர் யார் மூலயமா அந்த தகவல் அவங்களுக்கு கிடச்சதோ அவங்கக்கிட்டேயே அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. என்னென்னா, காயத்ரி அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலன்னா நாங்கள் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்க, அந்த மெசஞ்சர்கிட்டேயே சொல்லி அனுப்புகிறாங்க. Gayatri agreed. The next day she went to her brother's house in all her finery. She wore a rich silk saree and adorned herself with gold ornaments. காயத்ரி வந்து ஒத்துக்கிட்டாங்க, எங்கே போகிறதுக்கு, அவங்க தம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. போகும்போது எப்படி போனாங்கன்னா, சில்க் சாரீ, ரிச்சான சில்க் சாரீ, அப்புறம் அவங்களே வந்து ஃபுல்லாக கோல்டால் தன்னை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். As soon as she stepped inside the courtyard of her brother's house, her sister-in-law came out running. She washed Gayatri's feet with water and asked her to eat. அதாவது அவங்க உள்ளே நுழையிறாங்க, அந்த கோர்ட்யார்ட் முன்னாடியே அந்த கேட் திறந்து உள்ளே நுழையும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாதத்தை தண்ணியை வச்சு கழுவுறாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, அவங்களோட கிளாத்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, உங்களை யார் வந்து வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசை கஷ்டப்படுத்தின அந்த 2 பேர் இன்றைக்கி அவங்க ரிச்சாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாசலில் வரும்போது அவங்க கால் பாதத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கழுவி விட்டு வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க. On the table was laid out silverware with the choicest of dishes in them. Gayatri's brother and sister-in-law implored her to begin eating. Gayatri asked them for an extra empty plate next to hers. அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க டைனிங் டேபிள் மேலே ஃபுல்லாக விதவிதமாக சாப்பாடு இருக்குது. அவங்க வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே பரிமாறுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது எம்டி பிளேட், சரிங்களா, எதுவுமே இல்லாமல் ஒரு காலி பிளேட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றுமே புரியாமல் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இவங்க காலி பிளேட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்துன்னு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் எனி ஒன் சிஸ்டர் ஆஸ்க்ட் ஹர் பிரதர். அவங்க தம்பி கேட்குறாரு, வேறு யாராவது வராங்களா சாப்பிட, அதனால தான் நீங்கள் பிளேட் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐ வில் எக்ஸ்பிளைன் செட் காயத்ரி. நான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. To the utter surprise of her brother and sister-in-law, when the empty plate was laid out, Gayatri took off all her gold ornaments and neatly arranged them in the plate. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போட்டுட்டு வந்த எல்லா தங்க நகைகள், அதாவது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளேட்டில் நிரப்பி வைக்கிறாங்க. சிஸ்டர், வாட் ஆர் யூ டூயிங் ஆஸ் த கியூரியஸ் சிஸ்டர்-இன்-லா. அதாவது அவங்களோட தம்பியோட மனைவி என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் இந்த பிளேட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Please feed my ornaments. It is this that you have invited for dinner today and not me, said Gayatri. அதாவது
இந்த பிளேட்டில் இருக்கிற ஆர்னமெண்ட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்காக தானே நீங்கள் என்ன டின்னருக்காக கூப்பிட்டீங்க. நீங்கள் வந்து என்ன கூப்பிடலை, என்னோடய ரிச்னஸை தான் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Her brother and his wife understood the grave mistake that they had made and begged Gayatri's forgiveness. அதாவது இவங்க பண்ண இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழையாக இருக்கும் போது அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி அனுப்புனாங்க இல்லைங்களா. இன்றைக்கி அவங்க பணக்காரங்களாக இருக்கிறதுனால தானாக கூப்பிட்டு டின்னர் வைக்கிறாங்க. ஸோ அந்த பணமும் நகைக்கும் தான் அங்கே மதிப்பு அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவரோட தம்பியும் மனைவியும் வந்து உணர்ந்துட்டாங்க. சரிங்களா. ஸோ ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணணும், நம்ம பணத்தை வச்சும் நகைங்களை வச்சும் வந்து நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது. அவங்களோட பாசத்துக்கும் அவங்க கேரிங்க்கும் மட்டும்தான் நம்ம உண்மையான மதிப்பே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாம்மா, ஸ்டோரி புரிஞ்சுதா? மாரல் பாருங்கள். We should not judge people by things they possess. A person's character may only be known by seeing his or her action. சரிங்களாம்மா? சரி, ஸ்டோரி புரிஞ்சிருக்கோம். ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இதில் இருக்க சினானிம்ஸ்க்கு படிங்க. சரிங்களாம்மா?